உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தில் 3 துணை பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன், ஏற்கனவே ஒரு பக்கம் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்றைய தினம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது 3 துணை பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுவதற்கான அறிவிப்பும் வெளியாகப்படலாம் என்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. ஏற்கனவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இருக்கிறார். இப்ப இந்த 3 துணை பொதுச் செயலாளர்கள் யார் யார் அப்படிங்கிற விவரம் கட்சி வட்டாரங்கள் தரப்பில் பேசப்படுதா? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல விஜயின் நிழலாகவும் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகளை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து ஆனந்த் தலைமையில தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு தலைவர் விஜயிடம் ஒப்படைக்கப்பட்டு நேர்காணல் நடத்தப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பா மாவட்ட பதவிகளை பொறுத்த மட்டில் 15 பேர் மாவட்ட பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில அந்த தேர்வு பணிகள் நிறைவு பெற்று பட்டியல் விஜயிடம் ஒப்படைக்கப்பட்டு ஒருபுறம் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய நேர்காணல் நடத்தப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு வருகிறது. இதுவரையும் 2 கட்ட மாவட்ட செயலாளர்களுக்கான நேர்காணல் நடத்தப்பட்டு 38 மாவட்டங்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய பதவிகளை வழங்குவதற்கு தற்போது 3வது கட்ட மாவட்ட செயலாளர்கள் நேர்காணல் என்பது துவங்கியிருக்கிறது. தலைவர் விஜய் அதற்கான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். இதற்கு மத்தியில தான் துணை பொதுச் செயலாளர் பதவி ஒன்று போடப்பட இருக்கிறது. 3 துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துல 3 துணை பொதுச் செயலாளர்களை நியமிக்க தலைவர் விஜய் முன்வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பொதுச் செயலாளர் ஆனந்த் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் ஆனந்துடன் இணைந்து அந்த 3 துணை பொதுச் செயலாளர்களும் கட்சியுடைய வளர்ச்சி பணிகள்ல மேற்கொள்வார்கள் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது என்பதை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு அந்த பதவி என்பது வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் ஆதவ் அர்ஜுனா. வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தின் மூலம் தேர்தல் வியூகங்களையும் வகுக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தார். அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் தற்போது தவேகாவில் இணைந்திருக்கிறார். அவருக்கு அந்த பதவி பெரும்பாலும் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு முக்கிய நிர்வாகி விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமே அவர் இணைவார் என தகவல்கள் வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல தவிர்க்க முடியாத தனிப்பட்ட காரணங்களால் அவர் இன்றைய தினம் இந்த பனையூர் அலுவலகத்திற்கு வர இயலவில்லை. அவர் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது ஆண்டு துவக்க விழா நிகழ்வுல பங்கேற்பார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அன்றைய தினம் அவர் கலந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மாற்று கட்சியில் இருந்து பலரும் தவேகாவில் இணைவதற்கு முனைப்பு காட்டி வருகிறார்கள். 2வது கட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் என பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு தொடர்ந்து கட்சியினுடைய தலைமையிடம் வலியுறுத்தி வண்ணம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே அக்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமையும் வாய்ப்பும் அளிக்கக்கூடிய வகையில முக்கிய பணிகள்ல மாற்று கட்சியில் ஈடுபட்ட நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளை வழங்கவும் தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல அவர்களுக்கு இந்த தலைமை பணிகளுக்கு தேர்வு செய்யப்படாமல் கட்சியில் ஒரு பதவி மட்டுமே வழங்கப்படும் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒரு பதவிகள் மட்டுமே தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.
உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.